இவங்க திருமணத்திற்கு பின்பு இடமாற்றம் பண்ணி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அல்லது திருமணத்தின் போதே வேலையில் ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 9ஆம் இடமே இவங்களுக்கு புதனாக வர்றதுனால இவங்க தந்தை எப்பவுமே இளமையானவராகவும் ஒரு ரசிக்கத்தக்கவராகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தந்தை கூட கட்டாயம் உடன்பிறப்பு இருக்கும். 10ஆம் இடமா இவங்களுக்கு துலாம் வர்றதுனால தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மகர ராசிக்கார சார் எனக்கு வேலைக்கு போகிறேன் சார், போனாலும் பரவாயில்ல சார், ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் சார், என்ன சார் பண்ணணும்னு கேட்காத மகர லக்னம் ராசியே கிடையாது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரி இருந்தால் அவங்கனால ஒரு நன்மை இருக்கும். ஆனால் அவங்க ஏதோ தீமை பண்ணுற மாதிரியே இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 12ஆம் இடமா குரு வரதுனால வெளிநாட்டில் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு உண்டு. ஆனால் அது கிடைக்கிறதுக்கு நிறைய போராடணும். நண்பர்களே, நீங்கள் 3-12னா கொஞ்சம் தூரமான, அதாவது இங்கேருந்து நீங்கள் குவைத் போகிறீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். இல்லை சவுதி போகிறீங்கன்னா, யூஎஸ் போகணுன்னா கொஞ்சம் போராடி தான் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவங்க மகர ராசி மகர லக்னம். இயற்கையாகவே இவங்களை பொறுத்தவரைக்கும் வீட்டில் மகரம், மேசம், கடகம், துலாம், ரிஷபம் ஆகிய ராசி லக்னங்கள் இவங்க வீட்டில் கட்டாயம் இருக்கும்.